இலங்கையின் அரசியல் களம் இன்று பெரும் அதிர்வலைகளுக்கு உள்ளாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான பாரிய நிதி மோசடி புகார் முதல் முக்கிய ஆன்மீக தலைவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் வரை என பல தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இவை அனைத்துடைய விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். பௌத்த மக்களின் புனித தலமான அனுராதபுர ருவன்வெளிசாய மகாசாய விகாரையில் இடம்பெற்ற ஒரு பிரமாண்ட கொள்ளை குறித்த அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ருவன்வெளிசாய கோபுர உச்சியில் இருந்த பல தசாப்த கால பழமை வாய்ந்த அசல் சூடாமணி கல் இரகசியமாக கலற்றப்பட்டு போலி கல்லொன்று பொருத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த அசல் கல்லில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்புடைய இரத்தின கற்கள் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அன்றைய விகாரையின் பொறுப்பதிகாரி பல்லேகம ஹேமரத்ன தேரர், தொழிலதிபர் விரஞ்சித் தாம்புகல ஆகியோருக்கு எதிராக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவ் ஹவ் பொது பௌர அமைப்பின் தேரர்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் இந்த விவகாரத்தை மறைக்க முற்பட்டதாகவும் தற்போதைய புதிய அரசாங்கம் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தி இந்த மகா கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முன்னாள் அட்டமஸ்தானாதிபதியான பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது சுமத்தப்பட்டுள்ள பாரிய பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு நீதிமன்றத்தில் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமான முதலாவது DNA அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிக்கையும் மிக விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இது வழக்கின் தீர்ப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மீதும் மனித கடத்தல் மற்றும் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக வழக்கு தொடரப்பட்டு ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இதனை தீவிரமாக கண்காணித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.